ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ரீசனிங்கோட டாபிக் கேலண்டர் தான் பார்க்க போகிறோம். முதல்ல கேலண்டரோட பேசிக்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, முதல்ல 1 இயருக்கு 365 டேஸ் இருக்கும். கரெக்டாக? லீப் இயர் அப்படின்னா 4 இயர்ஸ் ஒன்ஸ் வர்றது தான் லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லீப் இயருக்கு 366 டேஸ் இருக்கும். இயரை லீஃப் இயரா அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 4. இப்போ 2004 லீஃப் இயரா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது லீஃப் இயர் தான். 2004ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2004ன்றது ஒரு லீப் இயர். அதுலேயே இன்னொரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா செஞ்சுரி லீஃப் இயர் அப்படின்றது 400 இயர்ஸுக்கு ஒன்ஸ் தான் வரும். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் 0ஆல் முடிகிற ஒரு இயர்னா 1600, 1700, 1800, 1900, 2000. இது 400ஆல் டிவைட் ஆனால் மட்டும்தான் அது செஞ்சுரி இயர். 1600ன்றது 400ஆல் டிவைட் ஆகும், இது செஞ்சுரி இயர். பட் 700 நாட் செஞ்சுரி இயர். 800 அதே மாதிரி தான். 900 செஞ்சுரி இயர் இல்லை. ஆனால் 2000ன்றது செஞ்சுரி இயர். இப்போ 4 இயர்ஸ் ஒன்ஸ் நமக்கு லீப் இயர் வரும்னு சொன்னோம். ஆனால் 1700க்கு முன்னாடி 4 இயர் தான் 1696. இது லீப் இயர். 1704 இதுவும் லீப் இயர். ஆனால் இதுக்கு இடையில மட்டும் 8 இயர்ஸ் ஒன்ஸ் தான் லீப் இயர் வரும். ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த செஞ்சுரி இயர்ஸ் அப்போ 8 இயர்ஸுக்கு ஒன்ஸ் தான் இந்த லீப் இயர் வரும். அடுத்தது பார்க்குறப்போ புரியும் பாருங்க. நம்பர் ஆஃப் லீப் இயர்ஸ் இன் 100 இயர்ஸ். அதாவது 100 வருஷத்தில் எத்தனை லீப் இயர் இருக்கும். நம்ம டிவைடட் பை 4 போட்டால் 25 வரும். ஆனால் 25 கிடையாது. அந்த 100ஆவது இயர் லீப் இயர் கிடையாது எப்போவுமே. ஸோ 24 லீப் இயர் தான் 100 இயர்ஸில் இருக்கும். அதே 400 இயர்ஸில் 24 × 4 96 இயர்ஸ் தான் வரும்னு நினைப்போம். ஆனால் 400 இயர்ஸில் அந்த 400ஆவது இயர் லீப் இயர். ஸோ +1 97 இயர் லீப் இயராக வரும். ஓகே, அடுத்தது செஞ்சுரி இயர்ஸ் எக்ஸப்ட் டிவைடட் பை 400 லீப் இயர் கேப் 8 இயர்ஸ். ஓகே, அது சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு நார்மல் இயரில் எத்தனை ஆட் டேஸ் வரும். ஆட் டேஸ்னால் வேறு எதுவும் இல்லை, 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ இப்போ 365 டேஸ் நார்மலாக 365 டிவைடட் பை 7 பண்ணுறப்போ 364 வரைக்கும் 7 கட் ஆகும். ரிமைண்டர் 1. அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டே தான் ஆட் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லீப் இயரில் 366 டேஸ். அப்போ 364 போச்சுன்னா 2 டேஸ் ஆட் டேயாக வரும். கரெக்டாக? இதை தான் ஆட் டேன்னு சொல்லுவோம். 100 இயர்ஸ் எவ்ரி 100 இயர்ஸுக்கும் 5 டேஸ் ஆட் டேஸாக வரும். அதே மாதிரி 200 இயர்ஸுக்கு 5 × 2 10, 10ல் 7 நம்ம டிவைட் எப்போவுமே பண்ணி ரிமைண்டர் தான் எடுக்கணும். 3 டேஸ் ஆட் டேஸாக வரும். 300 இயர்ஸுக்கு 1 டே ஆட் டேயாக வரும். எவ்ரி 400 இயர்ஸுக்கு 0 ஆட் டே வரும். இப்போ 400 எப்படி வரும்னா 5 × 4 = 20. இந்த 5ன்றது 1 இயருக்கு நமக்கு 5 ஆட் டேஸாக வரும். 2 இயர்னு வரப்போ 5 × 2, 3 இயர்னு வரப்போ 5 × 3, 4 இயர்னு வரப்போ 5 × 4 ப்ளஸ் எவ்ரி 400th இயர் லீப் இயர். லீப் இயர்னால் எப்போவுமே +1 டே வரும். இப்போ +1 21 டிவைடட் பை 7 இப்படி பண்ணுறப்போ ரிமைண்டர் 0 ஆட் டேஸ். ஓகே, இதுவும் கண்டிப்பாக நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். சரி, ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்துட்டு எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த கேலண்டர்ன்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா இந்த மந்த் கோட், இயர் கோட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜனவரியோட மந்த் கோடு 0, February 3, March 3, April 6, May 1, June 4, July 6, August 2, September 5, October 0, November 3, December 5. இது எப்படி மனப்பாடம் பண்ணலான்னா ஃபோன் நம்பர் பண்ணுற மாதிரி 033614625 இதை திரும்ப சொல்லி பாருங்கள், ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். 033614625 033614625 ஓகே. அடுத்தது இயர் கோடு 1600லேருந்து 699 வரைக்கும் 6, 700லேருந்து 799 வரைக்கும் 4, 800லேருந்து 899 வரைக்கும் 2,
900லேருந்து 999 வரைக்கும் 0. 2000லேருந்து 2099 வரைக்கும் 6. 1100லேருந்து 1199 வரைக்கும் 4. இந்த இயர் கோடு உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வந்துக்கோங்க. 1300 to 1399 0. 1200 to 299 246 0246 0246 போயிட்டே இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் இதில் இருந்தால் கொஸ்டின் இருக்கும். 2000லேருந்து 2099 இல்லை 1900லேருந்து 1999. இந்த 0 இங்கே 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக மேலே நாம் ஒரு ஆட் டேஸ் பார்த்தோம்ல. 1 இயருக்கு 1 ஆட் டே, எவ்ரி 4 இயர்ஸுக்கு 2 ஆட் டேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இந்த ஆட் டேன்றது 0 ரிமைண்டர் வந்துச்சுன்னா சண்டே, 1 ரிமைண்டர் வந்துச்சுன்னா மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே. இதுதான் அந்த ஆட் டேஸோட மீனிங். எத்தனை ஆட் டே வருதோ அதுதான் நம்மளோட டே. ஓகே, அது கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ஃபார்முலாவை பார்த்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கேலண்டரில் எந்த கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணணுன்னாலும் இதுதான் ஃபார்முலா. லாஸ்ட் 2 digit of year plus last 2 digit of year divided by 4 plus date plus month code plus year code divided by 7. இதுதான் கேலண்டரில் டேயை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஒரே ஃபார்முலா தான் லாஸ்ட் 2 digit ஆஃப் இயர் ப்ளஸ் லாஸ்ட் 2 digit ஆஃப் இயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் டேட்டு ப்ளஸ் மந்த் கோட் ப்ளஸ் இயர் கோட் டிவைடட் பை 7. இந்த ஒரு ஃபார்முலா ப்ளஸ் மந்த் கோட் இயர் கோட் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். 15 to 20 செகண்டில் ஒரு கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ 15 7 2020 இது என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட் 2 digit ஆஃப் த இயரில் லாஸ்ட் 2 digit என்ன 20 ப்ளஸ் லாஸ்ட் 2 digit ஆஃப் த இயர் டிவைடட் பை 4. 20 by 4 5 ப்ளஸ் டேட் 15 ப்ளஸ் மந்த் கோடு 7ஓட மந்த் கோடு என்ன 6 ப்ளஸ் இயர் கோடு 2000லேருந்து 2099 வரைக்கும் 6 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 20 + 5 25 + 15 40 + 6 46 + 6 52 டிவைடட் பை 7. இதில் நாம் ரிமைண்டர் எடுக்கணும். 7 7s are 49. ரிமைண்டர் என்ன வருது 3. இந்த 3னா நமக்கு 3 ஆட் டேஸ்னு அர்த்தம். அப்போது சண்டேனா 0ன்னு படித்தோம், மண்டே 1, டியூஸ்டே 2, வெனஸ்டே 3. வெனஸ்டே தான் நம்மளோட ஆன்சர். 15/7/2020ன்றது வெனஸ்டே. ஓகேயா, சரி கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் வாங்க. வாட் டே வுட் இட் பி ஆன் 1st March 2020? ஃபார்முலா என்ன லாஸ்ட் 2 digit ஆஃப் த இயர் 20 ப்ளஸ் 20 by 4 5 ப்ளஸ் டேட் 1 ப்ளஸ் மந்த் கோடு மார்ச்சோட மந்த் கோடு 3 ப்ளஸ் இயர் கோடு 6 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 20 25 26 29 35 divided by 7. 5 7s are 35, ரிமைண்டர் 0. இப்போ 0ன்றது சண்டே. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். 5th February 2018 is Monday. 8th April 2019 will be. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 5th February 2018 இஸ் எ மண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2018 லீப் இயரா அப்படின்னா இல்லை, 2019 லீப் இயர் இல்லை. இப்போ 2018 5th February மண்டேனா 2019 5th February
டியூஸ்டே ப்ளஸ் 1 தான். லீப் இயர் இல்லைன்னா ஒரு ஆட் டே தான் வரும். கரெக்டா? டியூஸ்டே தான் 5th February 2019. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 8th April 2019 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ February 5க்கு அப்புறம் 28 டேஸில் ரிமைனிங் 23 டேஸ் இருக்குது. ப்ளஸ் மார்ச் 31 டேஸ் ப்ளஸ் ஏப்ரல் 8 என்னன்னு கேட்டுருக்காங்க. ஏப்ரலில் 8 எவ்வளோத்தையும் ஆட் பண்ணுறப்போ 30, 50, 54, 62 divided by 7, 56, ரிமைண்டர் 6. 6னா டியூஸ்டேலேருந்து 6 டேஸ் ஆட் பண்ணணும். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். 8th April 2019ன்றது மண்டே. இதே நம்ம ஃபார்முலா மெத்தடில் போட்டால் ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை பார்க்கணுன்னே இல்லை. டேரெக்டாக 19 ப்ளஸ் 19/4, 4 4 4 16, ரிமைண்டரை நம்ம இதில் பார்க்க வேண்டிய இருக்காது. ப்ளஸ் 8 ப்ளஸ் மந்த் கோட் 6 ப்ளஸ் இயர் கோட் 6 divided by 7 equal to 19 plus 4 plus 8 plus 6 plus 6, 43/7, 42 கட் ஆகும். ரிமைண்டர் 1 ஆட் டேனா நமக்கு மண்டே, சண்டேனா 0, மண்டேனா 1, டியூஸ்டேனா 2 தெரிந்தானே? அதுபடி மண்டே. ஃபார்முலா மெத்தட்னா இதுதான். ஓகே, உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.